தமிழ்நாட்டில் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 320 IAS அதிகாரிகள் இருக்கிறார்கள், ப்ரமோஷன் எல்லாம் சேர்த்து. அந்த 320 IAS அதிகாரிகள் கிட்டத்தட்ட 53 துறைகள் செயலாளர்கள் இருக்கின்றார். செக்ரட்டரி, ஹெல்த் செக்ரட்டரி, பைனான்ஸ் செக்ரட்டரி, இண்டஸ்ட்ரியல் செக்ரட்டரி, அது மாதிரி செக்ரட்டரி இருக்கிறாங்க. 53 செக்ரட்டரியில எத்தனை பேர் தெரியுமா 1 இயர்? எத்தனை பேரு? 0. ஒருத்தர் தான் இருந்தாங்க, அவரையும் காலி பண்ணிட்டாங்க. அப்போ இந்த சமுதாயத்துடைய ஓட்டு மட்டும் வேணும் உங்களுக்கு. ஆனா இந்த சமுதாயம் முன்னேறக்கூடாது. ஓட்டு வங்கி தான் அடிமையா இருக்கணும், குடிச்சு 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 நாசமா போகணும், கூலியாதான் இருக்கணும். ஆனா இவங்க படிக்க கூடாது, படிச்சு வேலைக்கு போக கூடாது. நீ இடஒதுக்கீடு கொடுக்க மாட்டீங்க. நியாயமான இடஒதுக்கீடு, நாங்க வாங்குற இடஒதுக்கீடு, நாங்க தியாகம் செய்த இடஒதுக்கீடு. 21 தியாகிகள் ஒரே நாள்ல காவல்துறையில சுட்டாங்க பாருங்க தியாகிகள். அன்னைக்கு யாராவது கேட்டீங்களா? ஐயா வாய திறந்தீங்களா? அன்னைக்கு ஒரு தலைவர், ஒரு இயக்கத்தை சார்ந்தவர் அதை ஏதாவது ஒருத்தர் கண்டிச்சீங்களா? இல்ல இல்ல, கேட்கறதுக்கு நாதி இல்ல. அன்னைக்கு இன்னைக்கு 116 சமுதாயம் கொடுத்துட்டு போங்க, தப்பு கிடையாது. ஏன்னா இது ஐயா பொறுத்த வரைக்கும் சமூக நீதினா பின்தங்கிய அத்துணை சமுதாயங்களும் முன்னேறணும், வண்டியர் மட்டும் கிடையாது, எல்லா சமுதாயம் முன்னேறணும். அதுதான் உண்மையான சமூக நீதி. எல்லாத்துக்கும் கொடு. அவங்களுடைய மக்கள் தொகை கணக்கெடுப்பு, மக்கள் தொகை ஒரு பக்கம், சமூக பின்தங்கிய நிலை, ரெண்டுத்தையும் சேர்த்து கொடு, சேர்த்து கொடு. அதுதான் உண்மையான சமூக நீதி.